இரு அணி வீரர்களும் தங்களுடைய திறமையை நிரூபித்து முதல் பரிசு மற்றும் இரண்டாவது பரிசை யார் உள்ளார்கள் என்று நாம் பார்ப்போம். இதோ ராஜாவூர் அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் நம்பர் 3 தன்னுடைய அணியினை செமிஃபைனலில் தன்னுடைய அணியினை செதுக்கிக் கொண்டுள்ளார். இதோ எஃப்எஸ்சி அணி வீரர் தனது அணியை வெற்றி புள்ளி. தற்போது எஃப்எஸ்சி அணி வீரர் தனது அணிக்கு வீரர்கள் பொறுமைக்காகவும் நடுவரின் தீர்ப்பை இறுதியானது தயவு கூர்ந்து தற்போது தற்போது நடைபெற்று முடிந்த போட்டியில் 3வது பரிசினை சித்திரவளை அணி வீரர்களும் 4வது பரிசினம் இகேசி 2 அணி வீரர்களும் பெற்றார்கள் என்று பெரும் மகிழ்ச்சியுடன் எஃப்எஸ்சி அணி நம்பிக்கை நட்சத்திரம் நம்பர் 4 களத்தில் மிக சிறந்த ஆட்டக்காரர். கடந்த செமிஃபைனலில் தனது அணியை இறுதிப் போட்டிக்கு கொண்டு வர முக்கிய காரணமாக இருந்தவர். ராஜாவூர் அணி நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரர் நம்பர் 12 பால்வாசா ஆட்டத்தில் ராஜாவூர் அணிக்கு நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரர் நம்பர் 12 தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளியை கொண்டு சென்றார். பறைங்கோடு அணியினர் பால்வாசா ஆட்டத்தில் நம்பர் 7 எஃப்எஸ்சி பறைங்கோடு அணிக்காக சாலையில் இருபுறமும் பார்வையாளர்கள் வாகனம் வருவதை கவனித்திருக்கிறார். அருமையான ஆட்டம். எஃப்எஸ்சி பறைக்கோடு அணியினர் சிறந்த தடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதனை போது ராஜாவூர் அணி வீரர்களும் தாங்களும் சமர்த்தவர்கள் இல்லை என நிரூபித்து வருகின்றனர். தற்போது நாட்டில் எஃப்எஸ்சி பறைக்கோடு அணியின் நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரர் நம்பர் 11 தனது அணிக்கு ஒரு வெற்றி புள்ளியை கொண்டு சென்றுள்ளேன் என முறையிட்டுள்ளார். சிறந்த ஆட்டம். தற்போது களத்தில் ராஜாவூர் அணி நம்பிக்கை நட்சத்திர ஆட்டக்காரர் ஜெர்சி நம்பர் 3 அருமையான ஆட்டக்காரர் தற்போது 2 ஆட்டை பால்வாசா ஆட்டத்தில் எஃப்எஸ்சி பறைக்கோடு அணி நம்பர் 11 ஜெர்சி நம்பர் 11 தற்போது ஆடிக்கொண்டிருக்கிறார். போனஸ் ஏதுமில்லை. அருமையான ஆட்டம். எஃப்எஸ்சி பறைக்கோடு அணி மிக நேர்த்தியான ஆட்டத்தில் இரு அணி வீரர்களும் ஆடி வருகின்றனர். தற்போது நாம் அனைவரும் நமது மொபைல் போனில் யூடியூபினை திறந்து போரஸ் மீடியா எனும் சேனலினை சப்ஸ்கிரைப் திரு சி பால்ராஜ் காட்டுவளை சிபி ஈவெண்ட்ஸ் நாட்டிய குதிரைகள் மற்றும் கோல்டன் சார் போட்டிகள் சுழற்கோப்பை உபயம் விரும்பாத நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விளையாட்டு வீரர்கள் முட்ட வேண்டாம். தீர்ப்பு இறுதியானது போனஸ் +2 பாயிண்ட். ராஜாவூர் அணி வீரர்களுக்கு 3 வெற்றி புள்ளிகள். தற்போது நிலவரத்தின்படி ராஜாவூர் அணி வீரர்கள் 9 வெற்றி புள்ளிகளுடன் எஃப்எஸ்சி பறைக்கோடு அணியினர் 7 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் விளையாடுகின்றனர். அருமையான ஆட்டம். எஃப்எஸ்சி பறைக்கோடு அணிக்கு நட்சத்திர ஆட்டம் ஜெர்சி நம்பர் 4 அருமையான ஆட்டம். இரு அணி வீரர்களும் தங்களுடைய திறமையை 9 வெற்றி புள்ளிகளுடன் எடுத்து போட்டியில் மிக நேர்த்தியாக விளையாடுகின்றனர்.
விளையாட்டு வீரர்கள் தயவு கூர்ந்து செல்வது அவை காக்கவும். நடுவரின் தீர்ப்பை தேவையில்லை. விளையாட்டு நுணுக்கங்கள் தான் தேவை என்பதை நிரூபித்து வருகிறார் நம்பர் 7. மடக்கி பிடித்து கடைசி 5 நிமிடம், ஆட்டத்தின் கடைசி 5 நிமிடம். தற்போது ஆட்டம் சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் ஜெர்சி நம்பர் 1 களத்தில். கடைசி 3 நிமிட ஆட்டம், ஆட்டத்தின் கடைசி 3 நிமிட ஆட்டம். சமநிலை 13-13. இரு அணி வீரர்களும் சம வெற்றி புள்ளியில் ஆடுகிறார்கள். கடைசி 2 நிமிட ஆட்டம். எஃப்எஸ்சி பறைங்கோடு அணியினர் 13 வெற்றி புள்ளிகளுடன், ராஜாவூர் அணியினர் 13 வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் ஆடுகின்றனர். இதோ ராஜாவூர் அணி வீரர்கள் வாழ்வா சாவா ஆட்டம். அருமையான ஆட்டம். ராஜாவூர் 14, எஃப்எஸ்சி பறைக்கோடு 15 வெற்றி புள்ளிகளும், ராஜாவூர் அணி வீரர்கள் 14 வெற்றி புள்ளிகளும் பெற்று ஆட்டமானது மிக சிறப்பான நேரத்தை எட்டியுள்ளது. தற்போது இரு அணி வீரர்களும் சம வெற்றி புள்ளிகளுடன் கடைசி நிமிடத்தில், ஆட்டத்தின் கடைசி நிமிடம் இரு அணி வீரர்களும் சம வெற்றி புள்ளி. ஆட்டத்தின் இறுதி நிமிடத்தில் இரு அணி வீரர்களும் தலா 15 வெற்றி புள்ளிகள் வீதம் சமநிலையில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர். எஃப்எஸ்சி பறைகோடு அணியினர் 15 வெற்றி புள்ளிகளும், சென்னைக்கு ராஜாவூர் அணியினர் 15 வெற்றி புள்ளிகள் பெற்று ஆட்டத்தில் கடைசி 1 நிமிட ஆட்டம். தற்போது ஆட்டத்தின் இறுதி கட்டத்தில் நெருங்கியுள்ளோம். மிக முக்கிய காரணமாக இருந்த நமது வீனஸ் கபடி கிளப் அணி வீரர்களுக்கு நாம் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வீனஸ் கபடி கிளப்பினை தனி ஒரு வீரராக செதுக்கி இருக்கின்ற நமது ஊரை சார்ந்த ஜி சுபாஷ் அவர்களுக்கு நமது இளைஞர் சார்பாகவும் வீனஸ் கபடி கிளப் சார்பாகவும் நன்றி என்ற வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறந்த ஆட்டம் ரசிகர்களுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. பல போட்டிகள், முக்கியமான போட்டிகள் டை பிரேக்கர் முடிவில் தான் முடிவு வரையப்பட்டது. ராஜாவூர் சென்னைக்கு ராஜாவூர் 17 வெற்றி புள்ளிகள் பெற்று இரு அணி வீரர்களும் சம வெற்றி புள்ளியில் ஆடியிருக்கிறார். எஃப்எஸ்சி பறைக்கோடு 19, ராஜாவூர் 17. ராஜாவூர் ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் ஆக்ரோஷமாகவும் களத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதோ எஃப்எஸ்சி பறைக்கோடு அணியில் நம்பிக்கை இருக்கிற ஆட்டக்காரர் நம்பர் 11. நட்சத்திர ஆட்டக்காரர் ஜெர்சி நம்பர் 4 களத்தில் தன் அணியை தான் விட்டு முதல் பரிசு தட்டி செல்ல எப்படியாவது பறைக்கோடு அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் நம்பர் 7 தற்போது களத்தில் தனது ஆட்டத்திறன் மூலம் தன் அணியை எப்படியேனும் இறுதியில்
ராஜாவூர் 21 பறைக்கோடு ஆட்டத்தின் கடைசி ரைட், ஆட்டத்தின் கடைசி ரைட் இந்த கோட்டை மாற்றுமா மணியானது ரைடு மட்டுமே செல்ல முடியும், டிஃபென்ஸ் தேர்வு செய்ய முடியாது. தற்போது யார் பக்கம் தற்போது கோல்டன் ரைட் இந்த ஒரு ரைடாக உண்டு. இந்த ரைடின் மூலம் வெற்றியானது தீர்மானிக்கப்படும். புள்ளிகள் பெற்றால் ராஜாவும் வெற்றி, புள்ளிகள் தொடரவில்லை என்றால் பறிக்கோர் வெற்றி. தற்போது ஆட்டத்தில் இந்த ஆட்டத்தில் சென்னையில் ராஜாவூர் அணியினர் வெற்றி பெற்றார்கள். தற்போது சென்னை ராஜாவூர் அணியினர் முதல் பரிசு, இரண்டாவது பரிசு எப்பசி பறைக்கோடு, மூன்றாவது பரிசு இத்தவரை